الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அந்த அல்லாஹுவிற்கே புகழ் அனைத்தையும் உரித்தாக்கியவனாக வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாய் வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் அவர்கள் காட்டித்தந்த வாழ்க்கை நெறியை இன்றளவும் பின்பற்றுகிற ஒவ்வொரு நல்ல அடியார்களின் மீதும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கருணையினால் சிறப்பு வாய்ந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹுடைய இல்லத்திலே அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வருகை தந்திருக்கிறோம். இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே நம்முடைய வாழ்வினை சீர்திருத்தம் செய்வதற்காக, நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக
திருமறை திருக்குரானில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் இருந்தும் ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கருணையினால் முஸ்லீம்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலும் இஸ்லாம் என்பதை அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு முஸ்லீம்களில் அநேகருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, இபாதத் எது, இணை வைப்பு எது என்று தெரியாத மக்களாக, சுன்னத்து எது, பித்அத் எது என்று அறியாத மக்களாக தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். நேற்று கூட நீங்க பார்க்கலாம், எவ்வளவு மார்க்கத்தை பற்றி தெளிவிருந்தா கூட அதை சிந்திக்க மறந்து அல்லது அதை பற்றி கண்டுகொள்ளாமல் ஒரு இரவிலே கண் விழித்து எல்லாம் அமல் செய்யறேங்கிற விரல் எல்லாம் முடிச்சுட்டு இனி ரமலானிலே தான் அவர்களுக்கு திரும்ப அந்த ஞாபகமும் அந்த இறை உணர்வும் வரக்கூடிய அளவுக்குத்தான் பெரும்பான்மை மக்களுடைய நிலை இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. அப்ப நாம அவைகளையெல்லாம் விட்டு விலகி அல்லாஹ்வுடைய கருணையினால இவைகள் மார்க்கம் அல்ல, குர்ஆன் படி வாழணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்ந்த ஒரு மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். என்னன்னு சொன்னா, எவைகள் எல்லாம் இல்லை என்று நாம் ஒதுக்கிவிட்டு வாழ்கிறோமோ அப்படி வாழ்ந்தால் மாத்திரம் நாம் சிறந்த ஒரு மூமினாக ஆக முடியாது. எவைகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ, எப்படி வாழ்ந்தால் அல்லாஹுடைய அன்பை பெறுவோமோ, நீங்க யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சோர்களே. இந்த குர்ஆன் ஹதீஸ் ஏகத்துவம் தௌஹீத் என்று சொல்லுகிறோமே, இந்த பாதையில் பயணித்து நம்மில் சிலருக்கு சில ஆண்டுகளாக இருக்கலாம், பலருக்கு பல ஆண்டுகளாச்சு. பல ஆண்டுகளாக நம்ம இதில் இருக்கிறோம். இந்த கொள்கை தான் சிறந்தது, இதுதான் நமக்கு விடிவு காலம் என்பதை அறிந்திருக்கிறோம். இதை பயன்படுத்தி நம்மை ஒரு சிறந்த ஒரு மூமினாக, அல்லாஹுடைய அன்பை பெற்ற, இன்னும் சொல்வதா இருந்தா ஒவ்வொரு மூமினும் கிடைக்கப் பெறாத ஒரு பாக்கியமாக இருக்கிற அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு மூமினாக வாழ வேண்டும் என்று நாம் முயற்சித்திருக்கிறோமா? அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த பாதையிலாவது நான் பயணிக்கின்றோமா என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியுங்களா? சில விஷயங்களை மாற்றிவிட்டோம். நான் தர்காவுக்கு போறதில்லை, மௌலூது ஓதுறதில்லை, தாயத்து தட்டுகள் அணிவதில்லை, நெஞ்சிலே கை கட்டுகிறேன், தொப்பி அணிவதில்லை, விரல் அசைக்கிறேன், தௌஹீது பள்ளிகளுக்கு நான் தொழப்போகிறேன், ஆகவே நான் ஒரு சிறந்த தௌஹீதுவாதி என்ற மனநிலை இன்றைக்கு அதிகமான மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் நீங்க பார்க்கலாம், ஐவேளை தொழுகை இல்லாத தௌஹீதுவாதிகளை நீங்க பார்க்கலாம், சுபுகு தொழுகை இல்லாத ஏகத்துவாதிகளை பார்க்கலாம். அப்ப எப்படி நம்ம விளங்கி இருக்கிறோம்னா, அதுவெல்லாம் தவறு, நாம் சரியாயிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. இந்த கொள்கை நமக்கு கிடைத்திருக்கிறதே, இதை வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் உயர்ந்த தரத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறேனா? அந்த குர்ஆனுடைய போதனைக்கேற்ப என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பதிலே தினம் தினம் முன்னேறுகிறேனா என்பதை அவரவர் சிந்தித்து பாருங்கள். அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்குதா? அப்படித்தான் நம்மளை நாம் சீர்படுத்தி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோமா? யோசிச்சு பாருங்க, பரிசீலிச்சு பாருங்க. நம்மளை அல்லாஹ் நேசிக்கிற மாதிரி நம்மள்ட்ட செயல்பாடுகள் நிறைய இருக்குதா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறானே, அந்த தன்மை என்னிடத்தை வந்திருக்கிறதா? ஹதீசுகள்ல இப்படிப்பட்டவர்கள்ட்ட நீங்க பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அந்த மாதிரி மனிதர்கள்ல நாம் ஒருவராக இருக்கிறோமா? அன்புக்குரிய நல்லடியார்களே, அது மீது அக்கறை இல்லை, அப்படி ஒரு கவலையே நம் உள்ளத்தை இல்லை. கூட்டத்தோடு கூட்டமாக நம்மில் அநேகரோட நிலைமை என்னங்க,
கூட்டத்தோட கூட்டதான் நானும் தௌஹீத், ஏகத்துவவாதி, மற்றவர்கள் எல்லாம் வழிகேடு, நாங்க சிறந்த பாதையில் இருக்கிறோம். அப்ப இப்படி நம்ம அசட்டையாக இருப்பதற்கு என்ன முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா, சுய திருப்தி கொள்ள ஆரம்பித்து விட்டோம். ஆரம்ப காலத்தில் இங்க இந்த பிரச்சாரம் செய்யும் போது ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரும் பிரச்சனையா தெரியும், பெரும் பாவமா தெரியும். இந்த திருமணத்தில் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு நிக்கா முடிஞ்ச உடனே போய் முசாபா செய்யணும், கை கொடுப்பாங்க. அந்த முசாபா செய்யாம ஒருவரை கட்டி தழுவி விட்டார்கள் வைங்க, மோன அக்காம்பாங்க, பெரும் பிரச்சனையாக சக தோழர்கள் பேசுவாங்க. இது பிதகத்து தெரியுமா? ஒருவர் 2 கையை கொண்டு வரார், அறியாமையில கையை கொடுத்துட்டோன்னு வைங்களேன், பிதகத்து செய்து விட்டீர், ஒரு கை தான் ஹதீஸ். அப்படி இருந்த மக்கள் தான் இன்றைக்கு சுய நம்மை நாமே சமாதானப்படுத்துற ஒரு நிலைமைக்கு போயிட்டோம். பெரிய தவறுகள் கூட பரவாயில்லைங்கிற மனநிலை வந்துருச்சு. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றோம்னா, கூட்டத்தோடு கூட்டமாக தப்பிக்க முடியாது. தனித்தனியாக அல்லாஹ்வை சந்திப்போம். குர்ஆனுடைய அந்த போதனைக்கேற்ப, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைக்கேற்ப நம்முடைய வாழ்க்கை இல்லாவிட்டால் நம்மை காப்பாற்ற ஆள் இல்லை. அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப சுய திருப்தி வந்துருச்சு. இன்னும் பரவாயில்ல பார்க்கலாம், நான் யாரோட வாழ்க்கையும் கெடுக்கலையே, பேசதை நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் மனுஷன் இருந்தா தப்பு இருக்கும். நம்மளை நாமளே ஆறுதல் படுத்துறது. நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு எனக்கு ஐடியாவா இல்லை. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், சரி நாளையிலிருந்து நான் இப்படி இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. நான் யாரை கெடுத்தேன், அவங்கள விட நான் பரவாயில்ல. இது யார் சொல்லணும்? நம்மை படைத்தவன் அப்படி சொல்லணும், நானே சொல்லக்கூடாது. அப்படி நம்பிக்கிறோம். இன்னும் ஒரு படி மேல இந்த தௌஹீத்வாதிகள் சொல்ற மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இணை வைக்காவிட்டால் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பேன்னு சொல்லிட்டான். இணை வைக்கிறத தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் என்ற அந்த ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா ஆழமா போய் பதிஞ்சுக்குச்சு. அது ஆழமா பதிஞ்சுக்குச்சு. அது யாருக்கு? நாடியவர்களுக்குன்ட்டு அல்லாஹ். நாடியவர்களை திருப்பூர் இருக்குதா, கிழக்கு வீதி இருக்குதா, அப்துல் காதர் இருக்காரா, அதுல அபூபக்கர் இருக்கிறாரா, இப்ராஹிம் இருக்கிறாரா, நான் இருக்கிறேனா தெரியாது. அது நாடியவர்கள் லிஸ்ட். ஆனா அதுக்கு எதிராக எத்தனை வசனங்கள். அன்புக்குரிய நல்லடியார்களே, இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த அறியாத மக்கள் சுன்னத் ஜமாத்துல உலமாக்களுடைய பயானை கேட்டு எப்படி நம்பி இருக்காங்க தெரியுங்களா? நாளை மஹ்ஷர் மைதானத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஷஃபாத்தி செய்வார்கள். எப்படி? நீ எப்படி வாழ்ந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, வந்து ஷஃபாத்தி செய்வாங்க என்று உலமாக்களுடைய போதனை. எப்படி இருந்தா பரவாயில்ல, நீ முஸ்லீமா, சுன்னத் ஜமாத்தில் இருக்கியா, ஓகே. நீ வட்டி வாங்கி இருந்தாலும், தவறா இருந்தாலும், தொழுகா இல்லைன்னாலும், பிதுகத்து செய்திருந்தாலும், பாவமான காரியங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் ரசூல்லா வருவாங்க. ஏன் நம்ம சுன்னத் ஜமாத்து ஷஃபாத்து செய்வாங்கன்னு நம்புறாங்க. இதே போலதான் இந்த ஏகத்துவவாதிகள்கிட்ட அநேகர்கிட்ட இருக்கிற நம்பிக்கை எப்படி இந்த புச்சலான சரியான பாதையில் இருக்கும். ஆனா அதுக்கு நேர் எதிராக ஏராளமான போதனைகள் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கைகள் இருக்கிறது. அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்படியானால் நம்ம என்ன செய்யணும்? நம்மை நாம் சீர்படுத்தணும், நம்மளை மாத்திரக்கு நம்ம முயற்சிக்கணும். இந்த நேரம் என்பது கேட்பதற்கான நேரம் இல்லை, சிந்திப்பதற்கான நேரம். ஜும்மாவுடைய நேரம் கேட்பதற்கான நேரம் இல்லை, சிந்தனையை கிளப்பணும். குர்ஆனுடைய வசனத்தை நமக்கு முன்னால ஞாபகம் ஊட்டுகிறார் யாரோ ஒருவர், நாம் அதை கேட்ச் பண்ணணும், நம்முடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு போய் ஆய்வுக்கு உட்படுத்தணும். பயான்களை கேட்பதை போல் அரை மணி நேரம் உட்கார்ந்துருக்கலாம் என்ற மனநிலை இருந்தால் நம் காலம் இப்படியே செல்லும், நம்மிடத்திலே மாற்றம் வராது. அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் பணியும் நேரம் வரவில்லையா? இது அல்லாஹ்வுடைய கேள்வி. நம்ம சொல்லணும், யா அல்லாஹ் வந்து விட்டது, நாங்கள் பணிகிறோம், நாங்கள் மாறுகிறோம் என்ற சிந்தனை போக்கு நம்மிடத்துல வர வேண்டும். அன்புக்குரிய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா பாருங்க, திருமறை குர்ஆன்ல கேட்கிறான் ஒரு கேள்வி. 59வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம். நம்ம எல்லாரும் போய் நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் மொபைல்ல இருக்குது, தொலைவு முடிஞ்சோன்னு எடுத்து பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யாரை கூப்பிடுகிறான்? இஸ்லாத்துக்கு வெளியிலே உள்ள எந்த சகோதரையும் அல்லாஹ் கூப்பிடல. யா அய்யுஹன்னாஸ், அழைக்கவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, என்னை நம்பியவர்களே, முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்பவர்களே, அப்துல் காதரே, ஆயிஷாக்களே, ஃபாத்திமாக்களே என்று அல்லாஹ் அழைத்து கேட்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை வஞ்சிக்கீங்க, என்ன பயந்துக்குங்க.
வல் தன்னுரு நஃப்சும்மா கத்தமத் லிகத், அல்லாஹ் சொல்கிறான். நாளைக்காக வேண்டி எதை நீ தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நஃப்சும் பார்த்துக்குங்க. கத்தமத் லிகத் என்றால் மறுமைக்காக, நாளைக்காக நீ எதை தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று அல்லாஹ் கேட்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மறுபடியும் சொல்லுகிறான், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ பிமா தஅமலூன கபீர், அல்லாஹ் சொல்றான். கபீரூன பிமா தஅமலூன், அல்லாஹ் சொல்றான், உங்களை நான் பார்ப்பவனாக, நீங்கள் செய்வதை அறிபவனாக இருக்கிறேன், அல்லாஹ் சொல்றான். யாரும் சொல்ல வேண்டியதில்லை, நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நாளைக்காக எதை ரெடி பண்ணி வச்சிருக்கிற? இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க அன்புக்குரிய நல்லடியார்களே, வந்திருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள், மூமின்கள், இவ்வளவு காலத்தில் நம்ம பயணிக்கிறோம். ஸ்பெஷலா நம்மகிட்ட என்னங்க ஒரு வணக்கம் இருக்குது? அல்லாஹ் பிரியப்படுற மாதிரி ஒரு செயல் என்கிட்ட என்ன இருக்குது? ஸ்பெஷலா என்ன இருக்குது? என்ன தயார் செய்து வைத்திருக்கிறான்னு யாரு கேட்கிறா? யாரு கேட்கிறா? அல்லாஹ்வுடைய வசனம் கேட்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், உங்களையும் என்னையும் பார்த்து ஸ்பெஷலா என்ன வச்சிருக்கிற உங்ககிட்ட? நாளைக்கு நீ ரெடியா இருக்கியா? இப்ப மலக்குல் மௌத் வந்து சலாம் சொன்னா வர முடியாத ஒரு 6 மாசம் டைம் கொடுன்னு கேட்க முடியுமா? முந்தாது பிந்தாது. திடீரென சென்று விட்டால் இந்த வசனத்தை இப்ப கபஸ்தான்ல போய் ஓதி காட்டணும்னு வைங்க, யாருக்காவது பிரயோஜனம் இருக்குமா? நம்முடைய உறவுல பல பேர் போயிட்டாங்க, நண்பர்ல பல பேர் போயிட்டாங்க, நம்மோடு இயக்கத்துல இருந்த பல பேர் சென்று விட்டார்கள். அங்க போய் இந்த வசனத்தை ஓதுறோம், அவங்களுக்கு யூஸ் ஆகுமா? நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஏன் இதுவரை செய்யல? இப்ப செய்யலாம், இப்ப நம்ம மாற்றலாம், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில அதை கொண்டு வரலாம். நாளைக்கு அல்லாஹ்வை நீ சந்திச்சா, மௌத்து வந்தா என்ன வச்சிருக்கிற? கேட்கறது யாரு? அல்லாஹ் தான் கேட்கிறான். ஏகத்துவாதிகள் எல்லாம் தப்பித்து விட்டீர்கள், மத்தவங்க எல்லாம் வாங்க, எங்கேயாவது இருக்கா? யாயி கொல்லதின் ஆமனோ, உங்களையும் என்னையும் தான் கேட்கிறான். என்ன வச்சிருக்கிற? என்ன ஏதாவது இருக்கா அவன்கிட்ட ஸ்பெஷலா? நாளைக்கு நீ ரெடியா இருக்கியா? இது அல்லாஹ்வுடைய கேள்வி. ரெடியா இருக்கேன் சொல்ல முடியுமா? நான் ரெடி. யார் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏன்? சரி, இந்த ரெடியா இருந்தவர்கள் பயந்தார்கள், நாம சொல்ல முடியாது. ரெடியா இருந்தாங்க பாருங்க, அவங்களாம் பயந்தாங்க. உமர் ரலியல்லாஹு நமக்கு தெரியும். சொல்லணுமா? அறிமுகம் செய்யணுமா அந்த சமூகத்துக்கு? அவர்கள் ஏதேனும் ஒன்றை சொன்னால் அது சட்டமாக வகியாக வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். எத்தனையோ வசனங்கள். இந்த மார்க்கத்திற்காக அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தவர்கள். இஸ்லாத்தின் 2ஆம் கலீஃபா சைத்தான், இவர்கள் இந்த பாதையில் வந்தால் சைத்தான் அந்த பாதையில் ஓடி விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறார்கள்? சூரத்து யூசுஃபை ஓதுகிறார்கள். தொழுகையில, சுபுஹ் தொழுகையில ஓதுறாங்க. ஓத முடியாம அழுகிறாங்க. ஓத முடியல. ஓத முடியாமல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த செய்தி வருகிறது, ஓத முடியாமல் அழுகிறாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, எத்தனையோ வசனத்தை எல்லாருக்கும் காலையில் எழுந்திருச்சு ஃபார்வேர்டு பண்றது பல பேர்த்தோட வேலை. காலை எழுந்து 2 வசனத்தை 4 பேருக்கு போட்டு விடு. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு வசனம், எனக்கு அரபியில ஓதுறதுனால தெரியலீங்க, தப்பிச்சுக்கலாம், எனக்கு தெரியாது, நீங்க தான் குர்ஆன் ஓத, எனக்கு தெரியாது, மொழி தெரியாது, உண்மைதான். இப்ப தமிழ்ல தாய்மொழியில படிக்கிறோமே, என்றைக்காவது ஒரு நாள் இந்த குர்ஆன் வசனம் என்னுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி கண்களில் இருந்து கண்ணீர் சிந்திய தௌஹீதுவாதிகள் எத்தனை பேர் இருக்கு? எவ்வளவு பேர் இருக்கிறோம் சொல்லுங்க? அவங்க சிந்திச்சு பாருங்க. பயான் கேட்பதா நம்முடைய வேலை? கொஞ்ச நேரம் டைம் பாஸுக்கு பேசதான் நம்ம வேலை? உருக்கமாக பேசுவது நம்முடைய வேலை? ரசித்து பேசுவதா நம்முடைய வேலை? உள்ளத்தை நீங்கள் டச் பண்ணி பாருங்க. அழுது இருக்கிறோமா? இந்த வசனத்தை படிச்சு கண்களில் கண்ணீர் சிந்தி இருக்கிறோமா? இப்படி ஒரு வசனம், அல்லாஹ் என்னை சொல்லிவிட்டானே என்று யாராவது நம்மில் ஒருவர் இருக்கிறோமா? பார்வேர்டு பண்றோம், பல வசனம் படிக்கிறோம், கண்டுகொள்வதில்லை. அப்ப என்னன்னா வேலையே செய்யல. நம்ம அப்படியே ஒரு விதமான ஒரு மாய உலகத்தில் தான் அநேகர் வாழுகிறோம். நம்மை நாமே தனியா தயார்படுத்தணும், டெவலப் ஆகணும். ஒரு சிறந்த இறையச்சமுடையவனாக, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற, அல்லாஹுடைய அன்பை பெற்ற ஒருவனாக நான் இந்த துனியால வாழணும் நம்ம நினைக்கல. நம்மளா ஒரு கணக்கு போட்டு நாமெல்லாம் சிறந்தவர்கள் தான் என்று நாம் எண்ணிக்கொண்டோம். தமீமுத்தாரி ரலியல்லாஹு அவங்க ஒரே வசனத்தை இரவு முழுக்க திரும்ப திரும்ப ஓதி அழுகிறார். ஒரே வசனங்க, ஒரே இறை வசனத்தை. அப்ப தாக்கம் அவங்களுக்கு வேணும்னு செஞ்சாங்களா? பிறருக்கு காட்டுவதற்கு செஞ்சாங்களா? திரும்ப திரும்ப ஓதி 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 அழுகிறார்கள். எவ்வளவு செய்திகள் முன்னால இருக்குது. அப்ப இதெல்லாம் என்ன? இன்னும் பாருங்க, உமர் ரலியல்லாஹு
ஹுதைஃபா பின் யமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால யாரெல்லாம் முனாஃபிக் என்பதை வெளிப்படுத்தல, குழப்பம் ஏற்படும்னு ஒரு பட்டியல் தயார் செய்து அந்த ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு கொடுத்துட்டாங்க. இவர்களெல்லாம் முனாஃபிக், இதை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது சொல்லி வச்சிருந்தாங்க. ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அதை பாதுகாத்து வந்தாங்க. இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹுவை உமர் ரலியல்லாஹு சந்திக்கிறாங்க. நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம கொஞ்ச காலம் ஏதாவது செஞ்சிட்டோம்னா நம்மளை போல சிறந்த தாய் இருக்கா? நம்மள உள்ளத்துல வந்துருது அப்படி நமக்கு. உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஹுதைஃபா சகோதரே தோழரே, நானும் சில நேரங்களில் வேற மாதிரி உள்ளத்துல வருது, என்னுடைய பெயர் ஏதேனும் அதுல இருக்குதா? அல்லாஹ்விட தூதர்கிட்ட நானும் ஏதேனும் மாற்றி நடந்திருக்கிறேன், என் பேர் ஏதேனும் அதில் இருக்குதா? இறை அச்சத்தின் வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய உண்மையான அச்சம். நடிக்கிறதுக்கு கேட்டாங்களா? பின்னாடி வரலாறுல அது தேவைப்படுங்கிறதுக்கு கேட்டாங்க? அப்படித்தான் இருந்தாங்க, இயல்பா இருந்தாங்க. அப்ப எப்படிப்பட்டவர்கள் பயந்தார்கள்? எப்படி நம்ம தைரியமாக பரவாயில்ல நம்ம ஓடிடலாம் ஜெயிச்சிடலாம், எப்படி ரசூலுல்லாஹ் சஃபாத் செய்வாங்களோ அந்த மாதிரி நீங்களா தௌஹீதுவாதியா, இந்த பள்ளிவாசலுக்கு போனியா ஓகே, தொப்பி போடலையா, விரல் அசைச்சியா ஓகே பாஸ் என்ன அல்லாஹ் சொல்லுவானா? செயல்பாடுகளில் வித்தியாசம் வேண்டும், உண்மையாக இருக்கணும், உள தூய்மை இருக்கணும். இன்னைக்கு எழுச்சி இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இன்றைக்கு எந்த எல்லாம் தீமைகள் எல்லாம் ஒளிந்து ஓடிச்சோ அவைகள்லாம் இன்னைக்கு தெருவுல வந்து ஆடுது. இன்னைக்கு எல்லாமே மௌலூதுல இருந்து ராத்தீபுல இருந்து வேண்டாம பயந்து ஓடிய அத்தனை பிதகத்துகளும் அத்தனை இணை வைப்புகளும் இன்னைக்கு ஏகத்துவவாதிகளை பார்த்து சிரிக்குது. ஏன் தெரியுங்களா? இங்க இப்ப உயிரோட்டம் இல்லை, இங்க உயிரோட்டம் இல்லை, இங்க செயல் இருக்குது, உயிரோட்டம் இல்லை. எல்லாம் கட்டடத்தை கட்டி அதை கட்டி வசூல் பண்ணி எல்லாம் டெவலப் ஆயிட்டோம். அங்கங்க ஆபீஸ் ரூம் போட்டு சில பயானம் செஞ்சுட்டு அதுக்கு ஃபீஸ் வாங்கிட்டு அது வேற மாதிரி போய்விட்டது, அது வேற மாதிரி போயிருச்சு. அதனால என்னாச்சு? உலமாக்களுக்கு இன்னைக்கு வழிகாட்டில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் ஆயிருச்சு. சாதாரணமா பயந்தாங்க, ஒரு காலத்துல பின்வாங்கி ஓடினார்கள். ஏர்வாடிக்கு போறேங்கிறத பப்ளிக்ல சொல்லி பாராட்டிட்டு இருந்தவர்கள் மறைந்து மறைந்து வேற வெளியூர் போறேன்னு சொல்ற அளவுக்கு மாறினாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, சாதாரணமா திரும்ப வருது, சிறுக்கு தாண்டவம் ஆடுது. இதுல தௌஹீதுவாதிங்கிறவங்க கூட காம்ப்ரமைஸ்னா அங்க போகல, சாப்பாட்டுக்கு தான் போனேன். நான் மௌலூதுக்கு போகல, சாப்பாட்டுக்கு தான் போனேன். 3, 7, 10, 40 இது நான் சாப்பாட்டுக்கு தான் போனேன். அப்புறம் என்ன செய்யறது? மனுஷனை பார்க்க வேணாமா? அப்ப எப்படி நம்முடைய நிலைமை பின்னால போது பாருங்க, ரிவர்ஸ் ஆகுது. ஏன் ஆகுது? நம்பிக்கை இருக்குது, சரியா இருக்கிறோம், கரெக்டா போயிட்டு இருக்கிறோம், நம்மள அல்லாஹ் நல்லவர்கள் லிஸ்ட்ல வச்சிருக்கிறான். அப்ப அன்புக்குரிய நல்லடியார்களே, இப்ப எப்படி பயந்தாங்கிறத பாருங்க. இன்னும் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்தவர்களை இந்த தோழரையும் அந்த தோழரையும் மதீனாவாசியும் மக்காவாசியும் ஒன்னு சேர்த்தி வச்சாங்க. நமக்கு தெரியும், மக்கால இருந்து வந்த சகாபாக்களை மதீனத்து அன்சாரிகள் அனுசரிச்சு இதெல்லாம் சேர்த்தனாங்க. இதுல ஒரு பெண்மணி உம்மு அலா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க மதீனத்து சஹாபி பெண்மணி, நல்ல வசதியானவங்க. இவர்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. என்ன தெரியுங்களா? உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அல்ல, அதே பேர் கொண்டவர். உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய சஹாபிய இவர் வீட்டில் உங்களுக்கு இடம் கொடுங்க, நீங்க உதவி செய்யுங்க என்று சேர்த்து வைக்கிறாங்க. அவர் வீட்டில் தங்கறதுக்கு ஒரு ரூமை கொடுத்து அவருக்கான உதவிகளை அந்த பெண்மணி சஹாபி பெண்மணி செய்யறாங்க. இந்த உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு ஹிஜ்ரத் பண்ணி வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உழைத்தவர், சிறந்த சஹாபி, மரணம் அடைகிறார். மதீனாவில் மௌத்தாயிட்டாங்க. குளிப்பாட்டி கஃனிட்டு வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வராங்க தொழுகு வைக்கிறதுக்காக. வந்த உடனே இந்த உம்மு அலா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹை பார்த்த உடனே அந்த தோழரை ஜனாசாவை பார்த்து பேசுறாங்க. புகாரியில இடம்பெற்றிருக்கு இந்த செய்தி. உம்மு அலா ரலியல்லாஹு சொல்றாங்க, உஸ்மான் பின் மல்ஊனே, நீங்கள் வெற்றியடைந்து விட்டீர்கள், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திட்டான், அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தி விட்டான், இதற்கு நானே சாட்சி என்று சொல்லுகிறார்கள். யார் சொல்றா? உம்மு அலா ரலியல்லாஹு அந்த மரணித்த அந்த நல்லவர் தான், நல்லவர் வாழ்ந்து மரணிச்சாரு, அவரை பார்த்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உம்மு அலாவே, எதை வைத்து நீங்கள் இப்படி சொன்னீர்கள்? எதை வச்சு சொல்றீங்க? அவங்க தூய்மையானவர், அல்லாஹ் தூய்மைப்படுத்தி விட்டான், எதை வச்சு சொல்றீங்க கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் நல்லவராக இருந்தார், இவர் இப்படியெல்லாம் செய்திருந்தார், அதை வைத்துத்தான் சொல்லுகிறேங்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பதிலு, அல்லாஹ்வின் மீது ஆணை. அந்த ஹதீஸ் எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் நாளை என்ன செய்வான் என்பது எனக்கு தெரியாது. யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆனுடைய வசனம் 46வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், தூதர்களில் நீ புதியவன் அல்ல, தூதர்கள் நீங்க புதியவர் அல்ல, நாளை எனக்கோ உங்களுக்கோ என்ன நடக்கும் என்பதை நான் அறிய மாட்டேன். சொல்றது யாருங்க? அகிலத்தின் அருட்கொடை, சொர்க்கத்தை கொண்டு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். என்னையே சொல்ல முடியாதுன்னு யாருக்கு சொல்றா? தோழர்களுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்படிலாம் முடிவுக்கு வராதீங்க, அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்று சொல்லுகிறார்கள் சொன்னா, இப்ப நம்ம எப்படி நம்ம அசட்டையாக வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா. யா அல்லாஹ், என்னுடைய ஹிசாபை, என்னுடைய கணக்கை, உருதுலையும் அதே வார்த்தை தான், என்னுடைய கணக்கை லேசாக வாங்கு யா அல்லாஹ். கேட்கறது யாருங்க? என்னுடைய கணக்கை லேசாக வாங்கு யா அல்லாஹ். கேட்கறது யாரு? கேட்கறது யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, லேசா கணக்கு வாங்குறதுன்னா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகமதுல இந்த செய்தி பதிவா இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமை நாளையில அல்லாஹ் மேலோட்டமாக யாரை பார்க்கிறானோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. யாரை அல்லாஹ் துருவி துருவி கேட்கிறானோ அவன் அழிந்து நாசமாகி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன கதி யோசிச்சு பாருங்க. யார் சொல்றா என் கணக்கை லேசா வாங்கன்னு? யார் சொல்றா? அல்லாஹ் துருவனா தீர்ந்தீங்க என்று சொல்லுகிறான். நம்ம எப்படி அசட்டையாக இருக்க முடியும் சொல்லுங்க? எப்படி கணக்கில் கொள்ளாமல் இருக்கிறோம்? எப்படி கூட்டத்தோட கூட்டமா போயிடலாம் நினைக்கிறோம்? அன்புக்குரிய நல்லடியார்கள், அப்ப மாற வேண்டும். மாறுவதற்கான நேரம் அவகாசம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கு. இது இந்த உபதேசம் எல்லாம் நமக்கு கிடைக்குது. இப்ப நம்ம நினைச்சா நம்ம சீர்படுத்திக்க. அப்ப நம்ம சீர்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும்னா என்ன செய்யணும்? நிறைய வணங்கலாமா? நிறைய இபாதத் செய்யலாமா? அதுக்கு முன்னால என்ன செய்யணும்? சீரானதை மாத்தருக்கு அல்லாஹ் சொல்றான், கது அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி அடைந்து விட்டார், அதை களங்கப்படுத்தியவர் தோல்வி அடைந்து விட்டார். அல்லாஹ் சொல்றான். ஃபர்ஸ்ட் இங்க சீராக்கிங்க. ஊருக்காக அல்ல, உலகத்துக்காக அல்ல, நிறைய செய்தி எல்லாரும் காட்டுறதுக்காக இல்ல, நானும் ஒரு சிறந்த தாய் என்பதற்காக இல்ல, இந்த பாவத்தை செஞ்சா மற்றவங்களாம் என்னை கேவலமா நினைச்சிருவாங்க இல்ல. கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள். அல்லாஹ்விற்காக நான் மாறுகிறேன், அல்லாஹ்வுக்காக மாறுறேன். என்ன மாறுறது நம்ம வாழ்க்கையில? என்ன கொண்டு வர்றது மாற்றத்தை சொல்லுங்க? என்ன கொண்டு வர்றது? ஒரே அம்சம்தான். ஒரே அம்சம் வந்தா எல்லாம் சரியா போயிடும். என்ன அந்த அம்சம்? என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விஷயத்தையும் துனியாவுக்கு முன்னால் மறுமையை நிறுத்துகிறேனா, மறுமைக்கு முன்னால் துனியாவை நிறுத்துறேனா? அவங்கவுங்க பரிசீலனை பண்ணி பாருங்க. அவங்கவுங்க உள்ளத்தோட பேசுங்க, அவங்கவுங்க கல்போட பேசுங்க. நான் துனியாவுக்கு முன்னால் மறுமை முன்னிறுத்துறேனா, மறுமைக்கு ஆகறதுக்கு பின்னால துனியாவை வைக்கிறேனா? இது நம்ம பரிசீலனை பண்ணி பாருங்க. நம்மள அநேகருடைய நிலைமை என்னங்க? நம்ம எல்லாமே துனியா தான் வச்சிருக்கோம்னு சொல்ல முடியுமா? இல்ல, மறுமையை வைத்திருக்க. மறுமை தான் முன்னாடியே. தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தர்மம் செய்யறோம், பல விஷயங்கள். மறுமை எங்க நம்மளுக்கு துனியா மேல வரும்? துனியா எங்கே இழப்பாகுமோ அங்க துனியா முன்னாடி வந்துடும், மறுமை பின்னாடி போயிடும். பொருளாதாரத்துல சிரமத்துக்கு ஆளாகி வட்டியா துனியாவா ஆகிறதா? இப்ப துனியா மேலோங்கும். இபாதத்துகள்ல சில விஷயங்கள்ல இடைஞ்சல் இல்லாத விஷயத்துல எல்லாம் மறுமை மேலோங்கும். பொருளாதாரம்னு வந்தா துனியா மேலோங்கும். கல்யாணம்னு வந்தா சமூகத்திலே அந்தஸ்து அது இது, அதனால துனியா மேலோங்கும். வாழ்க்கையில சில தவறுகள்ல விட முடியாது, அதெல்லாம் இருக்கிறதா, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், அதுல எல்லாம் துனியா மேலோங்கும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக நீங்கள் பார்த்தால் துனியாவா ஆகரத்தா, துனியாவா ஆகரத்தா, இது நீங்க ஒரு போராட்டமா அவங்கள நான் எதிரெல்லாம் துனியால இருக்கேன், எதிரெல்லாம் ஆகரத்தில் இருக்கிறேன்னு யோசிச்சா போதும். வேற எந்த தெளிவும் நமக்கு வேண்டியதில்லை, எந்த தெளிவும் வேண்டியதில்லை. அப்ப நம்ம மாறணும்னா என்ன செய்யறதுங்க? ஃபர்ஸ்ட் எல்லாத்திலையும் ஆகரத்தை முன்னிறுத்தணும். அவ்வளவுதான். ஒருத்தர் பேசுறோமா, ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கறோமா,
ஒருத்தட்ட பணிஞ்சு போறோமா, துனியாக்கு இல்ல, ஆகரத்துக்காக. இப்ப என்னால ஜெயிக்க முடியும், அவனை வீழ்த்த முடியும், நான் ஆகரத்துக்காக பணிகிறேன். இந்த ஆகரத்தை, மறுமையை முன்னிறுத்தி வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வைத்தால் அல்லாஹுடைய நெருக்கத்தை நிச்சயமாக பெறலாம். ஏன்? அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான். அன்புக்குரிய நல்லடியார்கள், அப்ப மாறணும்னா என்ன செய்யறதுங்க? பெரிய இது வேண்டியது இல்லை, மரணத்தை நினைவுறுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மௌத்தை நினைச்சு பாரு, உனக்கு எந்த பயானும் தேவையில்லை. உனக்கு விடிய விடிய காதல மக்கா போன் வச்சு சொல்ல வேண்டியது இல்லை. திடீர்னு மௌத்து வந்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாரும் உதவ முடியாது. கொண்டு போய் இன்னைக்கு வேற பெரிய குழியா தோண்டி வச்சிருக்கிறாங்க. இருந்த கபூர்லாம் 25 அடி உள்ள போயாச்சு. கூடி கொண்டு போய் போட்டு வந்தா வேலை முடிஞ்சது. என்ன செய்ய முடியும்? எதை பெற்றமோ அதை தூக்கிட்டு போகும். அப்ப அவகாசம் இருக்காது, எதுக்கும் இருக்காது. அப்ப அதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு ஏராளமான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அன்புக்குரிய நல்லடியார், அப்ப நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தின் பக்கம் திரும்பணும், ஆகரத்தை முன்னிறுத்தணும், செயல்பாடுகளை மாற்றணும். முதல்ல நம்மகிட்ட இருக்கிற மனோ இச்சையை விட வேண்டும். அல்லாஹ் சொல்றான் 79வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனம் எடுத்து பாருங்க. மனோ இச்சையை தவிர்ந்து கொண்டவன் சொர்க்கத்தை அடைந்து கொண்டான். அவ்வளவுதான். சொர்க்கத்துக்கு போற ரூட் எல்லாம் என்ன சொல்றான்? மனோ இச்சை விட்டு. உங்களோட பாவம் இருக்குதா, விலகு. தெரியாம மீறி நடந்துருச்சா, உடனே அல்லாட்டவா திருந்து. அப்ப இந்த ஒரு பண்பை நாம் கொண்டு வர வேண்டும். இந்த பண்பை கொண்டு வரணும். இந்த பண்பு நம்மள்ட்ட இருக்குதா? சிந்திச்சு பாருங்க, இந்த ஒரு பண்பு இருக்குதா நம்மள்ட்ட? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் உங்களிடத்திலே கணக்கை வாங்குவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கணக்கு வாங்கிக்கிங்க, உட்காருங்க. நம்முடைய ஹாலத்து என்ன? 50 வருஷமாச்சு, 60 வருஷமாச்சு, 30 வருஷமாச்சு, இது என்னவெல்லாம் செஞ்சிருக்கோம், என்னவெல்லாம் விட்டுருக்கோம், கணக்கு பார்க்கறதுக்கு ஐடியா இருக்கா? பாஸ் நம்ம தான் பாஸ்ல டிக்கெட்டு, விஐபி டிக்கெட்ல உட்கார்ந்த மாதிரிலாம் இருக்கிறோம். தௌஹீதா? அப்ப ஓகே, அவங்கெல்லாம் நரகவாதி. அப்ப இந்த மாதிரி இல்லாம உங்க கணக்க நீ பாரு, சரியா இருக்கியா? பக்கத்துல பார்க்க வேணாம், ஒன்னு கணக்க பாரு. உனக்கு யார் நீதிபதி? உன் உள்ளம் சரியான நீதிபதி. நீ சரியா இருக்கியா? மக்கள் முன்னால நடிக்கிறியா? மறைவில் நீ எப்படி இருக்கிற? பகிரங்கத்தில் எப்படி இருக்கிற? உங்களோட ஃபஜர் இருக்குதா? உங்களோட செயல்பாடு இருக்குதா? உங்களோட சீரான அல்லாஹ்வை பயந்த அந்த நடத்தை இருக்குதா? யாரும் வேணாம், உள்ளம் பேசும். அப்ப கணக்க பாரு. உமர்ல சொல்றேன், உங்க கணக்க நீ பாரு. அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? இரவு வேளைகளில் அல்லாஹ்விடத்திலே அழக்கூடிய மூமின்களாக இருக்கணும். இரவு காலங்கள்ல கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு பண்பு நம்மகிட்ட வரணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் நம்மை பார்ப்பான். இவன் மாறுறதுக்கு தானா இருக்கிறான், இந்த பெண்மணி மாறுவதற்குத்தான் முயற்சிக்கிறான், ஏதோ அவனுடைய பலகீனம் என்று அல்லாஹ் கருணை என்ற பார்வையை நம்ம மீது திருப்புவான். நானெல்லாம் சிறந்தவன், நானெல்லாம் பரவாயில்ல, நான் எப்படிப்பட்டவங்கிற நம்மளை வாயை திறந்து சொல்லல, செயல்பாட்டில் வைத்திருந்தோம்னு சொன்னா பின்னோக்கி போய்விடுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப இந்த மாதிரி மனோ இச்சையை விட்டு விட்டு இரவு காலங்களில், ராக்காலங்கள்ல அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டு அழக்கூடிய அந்த பண்புகளை வளர்த்தக்கூடிய நன்மக்களாக நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பாடுகளை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையான அந்த இறையச்சத்தை கடைபிடித்து அல்லாஹ்வை சார்ந்து வாழக்கூடிய, அல்லாஹுடைய அந்த கருணை பார்வையின் கீழ் வாழக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது முதலாவது உரையினை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய உரையே பாருங்க. ஆரம்பிக்கும் போது ஒரு 10-20 பேர், முடியும் போது இடம் இல்லை. அப்ப என்னன்னா, என்னத்தை சொன்னாலுமே நம்மகிட்ட அந்த மாற்றம் வரமாட்டேங்குது. 12:40 முடிவு பண்ணிடலாம். யாரும் வெளியூர்ல இருந்து அவசரமா வந்தோமா, இங்கதான் இருக்கோம், போலாம், அது என்ன கடைசியா போலாம், சலான் கொடுத்தா வெளியே போயிடும். அப்ப என்னத்துக்கு செய்யறோம், ஏன் செய்யறோம், அந்த வசனம் என்ன சொல்லுது, குர்ஆன் வசனம் நம்மளை என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குது, நம்ம எதிர்பார்க்கு செயல் மாறணுங்கிற உள்ளத்துல முதல்ல வந்தா தானே செயல்பாடுல வரும். நம்ம உள்ளத்துல என்னமே இல்லையே, ஜும்மா தொழுகணும், அவ்வளவுதான், 2 ரக்காத் தொழுதா வேலை முடிஞ்சுது, அது செஞ்சு ஆகணும், வேற வழி. அப்படி என்ற செயல்பாட்டில் நம்ம இருக்கக்கூடாது. நம்மை நாம் சீர்படுத்தணும். சீர்படுத்துவதற்கு வணக்க வழிபாடுகளை சீர்படுத்த என்னங்க 15 வருஷமா தௌஹீதுங்கிற ஃபஜ்ர் தொழுகிறக்கு வர்றதுக்கு ஒரு சப்பு, அரை சப்பு, காசப்பு. இன்னைக்கு சுன்னத் ஜமாத்துன்னு சொல்றீங்களா இல்லையா, அவங்ககிட்ட தொழுகையில் ஏதாவது அவங்களுக்கு குறை இருக்குதா? அதாவது தொழுது கொண்டிருக்கிற மக்களை பாருங்க,
கரெக்டாக போகிறாங்க, நேரத்திலேயே போய் கரெக்டாக போய் அழகா உட்காந்து பின் சுன்னத்து நஃபிலு தெரிஞ்சு தெரியாமல் கூடுதலான அமல்களை செய்கிறாங்களா இல்லையா? இங்கே எல்லாமே டிகிரி வாங்கினவங்க தான், எல்லாம் பட்டம் வாங்கினவங்க தான், எல்லாம் ஃபரலுக்கே பிரச்சனை தான். அப்புறம் ஜமாத்து 4 நேர தொழுகை, சூப்பர் தொழுகை. 5வது நேரம் ஃபஜ்ர் அதிகாலை ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். 5 மணிக்கு 5:30 மணிக்கு எந்திரிச்சு தொழுகிறது. 20 வருஷமா தௌஹீதில் இருக்கேன், ஜமாத்துக்கு என்னால் போக முடியும். வாகனத்தை எல்லாம் உங்களுக்கு தரலையா? அருகில பள்ளிவாசல் இல்லையா? முயற்சி இருக்கா? பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கு சைத்தானுக்கு உங்களுக்கு நடக்கிற போராட்டத்தில் யார் ஜெயிக்கிறா? டெய்லி சைத்தான் தான் ஜெயிக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் எப்படி வரும்? நானும் தௌஹீதுவாதி, இவ்வளவு பேர் வந்திருக்கோம் இல்லைங்களா? இன்னைக்கு அதிகாலையில ஜமாத்தோட தொழுதுங்க எத்தனை பேரு? கேட்டு பாருங்க, பெண்களையும் பாருங்க, நீங்களும் பாருங்க, அவங்கவுங்கள கேளுங்க. யாரும் நமக்கு சர்டிபிகேட் தர வேண்டாம். அப்ப மாற்றம் வரமாட்டேங்க. ஒரு சின்ன விஷயம், 5 நேரம் தொழுகைங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. இஸ்லாத்தை விளங்காதவங்களுக்கு பெரிய விஷயம், இஸ்லாத்தை வழங்கினவங்களுக்கு அது அடிப்படை, அவ்வளவுதான். ஒரு முஸ்லீம் சொல்றதுக்கான ஒரு கேட்டகிரி, அது மட்டும் இஸ்லாம் கிடையாது. தப்லீக்கார சொல்ற மாதிரி தொழுதா எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லல, அது ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது, நீ அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை நிறைய இருக்குது. அப்ப இந்த தொழுகை விஷயத்துல முதல்ல சீராகணும், நம்ம கரெக்டா இருக்கணும். ஜமாத்தோட தொழக்கூடியவர்களாக, சீரான தொழுகைகளை, சுன்னத்தான தொழுகைகளை எல்லாம் பேணக்கூடியவர்களாக நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கணும். தஹஜ்ஜத் தொழுகணும், கடைசிக்கு ஃபஜ்ராவது நம்முடைய வாழ்க்கையில சீரா இருக்கணும். ஃபஜ்ர் கரெக்டா இருந்தா தான் மீதி 4 நேரம் கரெக்டா இருக்கு. அப்ப இந்த மாதிரி தொழுகை சீர்படுத்தணும். அதே போல பொருளாதாரத்துல நம்ம பார்க்கணும், நம்மள்ட்ட எந்தெந்த வகையில முரண்பாடா இருக்கிறோம், இருந்துட்டோம், இப்ப மாறலாம். இப்ப அல்லாஹ் விரும்புறதான். சரி, இனி நான் இப்படி செய்ய மாட்டேன், இனி நான் இதுல இருந்து விலகிறேன், வட்டிக்கு விழுந்துட்டேன், இனிமேல் போக மாட்டேன், நான் இப்படி எப்படியே செஞ்சுட்டேன், இனிமேல் சரியா இருக்கேன், கடன் வாங்கினேன் தர முடியல, இனிமேல் நான் தருவதற்கான முயற்சியில் இறங்குறேன், அல்லது பொறுப்பு கேட்கிறேன், ஏதாவது ஒரு வழி செய்கிறேன் என்ற மாற்றத்தை நம்ம இடத்துல எல்லாத்திலையும் கொண்டு வரணும். உறவுகள்ல பிரச்சனையா சமாதானத்தை ஏற்படுத்துவோம். இப்ப பெற்றோர்களை அரவணைப்போம், பண்புள்ளவர்களாக வாழுவோம். இவரு ஒரு தௌஹீதுவாதி, ஏகத்துவாதினா ஒரிஜினல் எப்படி இருக்கணுங்க? பண்பாளராக இருக்கணும். ஐயா, இவனா சண்டைக்கு வருவான், இவனா கடுமையா நடந்து கொள்வான், வீட்லயா மனுஷனா இருக்க மாட்டான், இப்படியா ஒரு பேர் வாங்குறது, அப்படி பல பேர் இருக்கிறோம். கேரக்டரை சரியாக்கணும், இனிமையானவர்களாக, அன்பானவர்களாக, பண்பாளர்களாக நம்ம மாறணும். பொறுமையாளர்களாக நம்மை மாற்றுவதற்கு முயற்சிக்கு. இதெல்லாம் தான் ஏகத்துவம், இதெல்லாம் தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு பண்பு. இப்படி எல்லாம் நம்மை மாற்றி ஒரு சீரான ஒரு மூமினாக மாறுவதற்கு முயற்சிக்கணும். எல்லாத்துக்கும் மேல சுயநலமான வாழ்க்கையை முதல்ல விடணும். நான் வாழ்றேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் தொழுகிறேன், நான் ஹஜ் செய்யறேன், நான் உம்ரா செய்யறேன், சொத்தெல்லாம் குழந்தைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு நான் மண்டை போடுறேங்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய தீனுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒரு கேட்டகரி கொடுத்திருக்கான். சிலருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கான், சிலருக்கு படிப்பை கொடுக்கறான், சிலருக்கு நேரங்காலத்தை ஃப்ரீயா, சிலர் எல்லாத்தினாலையும் நேரங்காலத்தை தர முடியாது, சிலருக்கு நேரங்காலம் ஃப்ரீயா இருக்குது, அவங்களுடைய வியாபார சூழல், அவங்களுடைய தொழிலுடைய அமைப்பு ரொம்ப லேசா இருக்குது, நேரங்காலம் இருக்குது, சிலருக்கு உடல் வலிமையை தந்திருக்கிறான். ஏதாவது ஒரு ரீதியில இந்த தீனை, இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக லட்சோப லட்சம் மக்கள் வெளியில தவறான முறையிலே, தப்பான முறையிலே, அறியாமையிலே நரகத்தை நோக்கி தினம் தினம் பயணிக்கிறார்கள். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் நம்ம கண்ணு முன்னாடி மௌத்தா போறாங்க. நம்ம மேல பாசம் வச்ச மக்கள், நம்மோடு அன்பு காட்டிய மக்கள், அவங்களுக்கு ஒரு வார்த்தை கடைசி வரை சொல்லாமையே வாழ்றோம், கடைசி வரை கண்ணில் காட்டாமையே வாழ்றோம், கடைசி வரை ஒரே ஒரு மெசேஜ் கூட அவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசாம எல்லாத்தையும் பேசுகிறோம். முஸ்லீம் அல்லாத நம்முடைய குடும்பங்கள், முஸ்லீம்கள்ல நம்முடைய குடும்பங்கள்ல எவ்வளவு பேர் இணை வைப்பிலும் தவறிலும் இருக்கிறாங்க, அக்கறை கவலைப்பட மாட்டேங்கிறோம். அப்ப என்ன செய்யணும்னா ஏதாவது செய்யணும், இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக ஏதாவது செய்யணும். அல்லாஹ் சொல்றான், ஃபதுகுருனி அதுகுருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைக்கிறேன். யார் சொல்றா? யாருங்க சொல்றா? அப்துல் கதர் சொல்றாரா? என்னை படைத்த இறைவன் சொல்றான், நீ என்ன நினைப்பா, நான் உன்னை நினைக்கிறேன். என்ன அர்த்தம்? நீ என் பாதையில் ஏதாவது வேலை செய்ய, உன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு கஷ்டமா, உனக்கு ஒருத்தர் இடையூறு செய்யற, நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை நினைக்கிறேன். அல்லாஹ் என்னை நினைச்சா எனக்கு என்னங்க ஆகும்? அல்லாஹ் என்னை நினைத்தால் அதை விட வேற ஏதாவது எனக்கு வேணுமா? அப்பேற்பட்ட வாக்குறுதிகள் நம் முன்னால இருக்கிறது. நம்ம தயாராகுவதற்கு முயற்சிக்கணும். இவைகளை எல்லாம் மனதில் கொண்டு
நம்முடைய செயல்பாடுகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஏமாந்து போவோம் என்பதை உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் கைசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பாதல் மௌத். மறுமைக்கு மரணத்துக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்காக எவன் இந்த துனியால தயார்படுத்திக்கிறானோ அவன் தான் அறிவாளி. மற்றவங்கெல்லாம் மடையர்கள், முட்டாள்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அந்த மறுமைக்காக துனியாவிலே விவசாயம் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதை உபதேசித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை விளங்கி அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருடைய வாழ்விலும் தந்தொருள் புரிவானாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜும்மா உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.